ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை நிறம் மாறாத கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. இதுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இன்னொரு அடுப்பில் கீரை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது கூடவே நான் ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றியிருக்க தண்ணியை விட இந்த கீரை ஒரு கெட்டுன்றது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. டீ டம்ளரில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கீரை சூடாக சூடாக அடியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் கீரையை சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடியிலேருந்து அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா கீரை சூடானோன்னா ரொம்ப கம்மியாக ஆயிரும். நான் இப்போ ஒரு கையில் செய்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துக்கிட்ட போது இருந்த அளவை விட ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு கீரை. இது நல்லா இப்படியே வேக விடணும். நீங்கள் வெந்துருச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரையை எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மசியும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கீரை நல்லாவே வெந்துருச்சு. நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோன்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால் அடுப்பை அமர்த்திக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழஞ்சி வேகணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த பருப்பை கையை வச்சு மசிச்சு பார்த்தா மசிகிற அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி. இப்போது நம்ம வேக வச்ச கீரையை எடுத்து பருப்போடு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியோ இல்லை பருப்பு கடையிற மத்து வச்சோ நல்லா மசிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா சின்ன பசங்க கீரை இருக்கிறத பார்த்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கீரை மிச்சம் ஆகாமல் காலி ஆகிடும். நான் இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன். பல்ஸில் போட்டு தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் கீரை எங்கள் வீட்டிலலாம் மிச்சம் ஆகாமல் காலி ஆகும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை காய வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கல் உப்பு சேர்த்துடக்கூடாது, உப்பு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான கீரை கடையல் ரெடி ஆயிரும். இந்த ரெசிப்பியை நீங்கள் சூடான சாதத்துக்கு கூட 2 அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா இதை தொட்டுக்க கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.